Hi friends, myself Sai Surya, a third year MBBS student. This reel is about the regression and the guilt I will be carrying throughout my life. Okay. ச்சே ஒரு ரெண்டே ரெண்டு கொஸ்டின் மட்டும் கரெக்டாக அடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பேன். பட் ஓகே ஃபைன். இது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஓகே, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஐ ஸ்கோர் a decent rank and a decent score which fetched me a government seat in a self-financing college. ஓகே, பட் ஆனாலும் அந்த கவர்மெண்ட் சீட் எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் எடுக்கலையே, கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு வந்து சீட் கிடைக்கலையே, அதுதான் வந்து வில் பி தி ரிக்ரெஷன். ஓகே, அதுவும் அந்த 2 மார்க்கு 4 மார்க் 5 மார்க்லலாம் வந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜ் மிஸ் ஆகுதுன்னா இட் வில் பி லைக் அ வெரி பெயின்ஃபுல் மூமெண்ட். ஓகே, அதெல்லாம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்போ தான் வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போயே வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து எம்சிக்யூஸ் நல்லா சால்வ் பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, சரி எனக்கு வந்து இந்த இந்த மார்க் வந்தால் எனக்கு போதும்பா, இந்த மார்க் வந்தால் ஓகே எனக்கு சீட் கிடச்சிடும்லாம் சொல்லி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, பிகாஸ் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரேங்க். ஓகே, மார்க் டசன்ட் மேட்டர், ரேங்க் தான் மேட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கில்ட்டை வந்து நீங்கள் யாருமே வந்து கேரி பண்ணக்கூடாது. ஓகே, யூ ஆல் நீட் டு பி பிளேஸ் இன் யுவர் ட்ரீம் காலேஜ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து எஃபர்ட்ஸ் போடணும். இட் இஸ் தி ரைட் டைம் டு புட் யுவர் எஃபர்ட்ஸ். மோர் 1 வீக் டு கோ. டெய்லி டெஸ்ட் கொடுங்க, மினிமம் 2 டெஸ்ட் ஆச்சு கொடுங்க. அதே மாதிரி லைக் டைமிங் வந்து 2 to 5 கொடுங்க. லைக் எக்ஸாம் பேட்டர்னில் எக்ஸாம் அட்மாஸ்பியரில் உட்காந்து அதே மாதிரி சால்வ் பண்ண பாருங்கள். ஓகே, எம்சிக்யூஸ் நிறைய போட்டு பாருங்கள், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, லாஸ்ட் மினிட்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், லைக் ஐபிஎல் வரும், பிக் பாஸ் வரும், நிறைய வரலாம். பட் ஆனால் வந்து யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் யுவர் ட்ரீம் காலேஜ். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் காலேஜில் தான் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி ஒரு மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ஒர்க் தான் பண்ணணும். ஓகே, and all the very best to everyone over there who are going to appear for the NEET 2024. All the very best.